யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் தங்கவேல் சரவணன். இந்த சேனலை முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமைத்து ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள். குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மேசத்தில் ரிஷபத்துக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறாரு. மே மாதம் 1ஆம் தேதி. இப்போ மேசராசி பற்றி பேசிட்டு இருக்கிறோம். மேசராசி கடந்த காலம் அப்படி சொல்லும்போது சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சிருக்கணும். சில பேர் வீடு விற்க வேண்டிய சூழ்நிலை, வீட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை, ஊரை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை, இது எல்லாமே மாறி வந்திருக்கும். மொத்தத்தில் ஒரு சந்தோஷமாகவோ ஒரு நிம்மதியாகவோ ஒரு இடப்பெயர்ச்சி இல்லை. ஒரு வேண்டா வெறுப்பாக ஒரு கஷ்டப்பட்டு இல்லை அப்படின்னா போகணும் அப்படி ஒரு நிலைமை, இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு உருவாயிருக்கும். இதை மேசராசிக்கு உண்டான கடந்த காலம். இந்த மேசராசிக்கு இப்போ நிகழ்காலம், அதாவது எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா மே 1ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே நல்லதாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆணு பெண் ஒரு சண்டை சச்சரவு, அண்ணன் தம்பி வகையில் உறவில்லை, அதேமாரி அப்பா அம்மா ஒரு விரிசல், அதேமாரி பார்த்துட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பலவிதமான கெட்ட எண்ணங்கள் கூட வந்திருக்கு. ஊரை விட்டு எங்கே ஓடி இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாமோ, மொத்தத்தில் நம்ம உயிரோடு இருந்து ஒரு இருக்கிறத வேஸ்ட்டு, பூமிக்கு பாரமாக இருக்கிறோம். அடுத்தவங்களுக்கு நம்ம பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறி ஆகிட்டோம், நம்ம ஒரு காட்சி பொருள் ஆகிட்டோம். இதுதான் மேசராசிக்கு உண்டான கடந்த கால நிலைமை. அந்த ஒரு நிலைமை இப்போ மாறுது. ஏன்னா ஒரு கல்யாண காட்சி, ஒரு திருவிழா, ஒரு கோயில் குளம், இதுக்கெல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு வைபவத்துக்கு மனைவி களத்தில் நகை இல்லை. அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணவே இல்லை, பண்ண முடியல. இது அந்த டோட்டல் எப்போ மாறுது. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு விசேஷம் பண்ண கூட சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது நமக்கு. எப்படி கழுத்து நிறைய நகை இருக்கிற அளவுக்கு, அதேமாரி அடமானம் வச்சது மீண்டும் கொடுக்குற அளவுக்கு, புதிய நகை வாங்கக்கூடிய ஒரு நேரம், கார் வாங்கக்கூடிய நேரம், வீடு கட்ட வேண்டிய நேரம், அதேமாரி பிள்ளைகளை எதிர்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பு, மேல் படிப்பு, அதேமாரி பார்த்துட்டீங்கன்னா வெளிநாடு அனுப்பி ஒரு படிக்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கூட நம்ம உருவாகுது. கல்யாணம் பண்ணலாம் பிள்ளைகளுக்கு, தடைப்பட்ட கல்யாணம், அதேமாரி ஆண் பையனை, ஆண் குழந்தையான சரி, பெண் குழந்தை திருமணம் பண்ணக்கூடிய ஒரு நேரம், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மேற்படிப்பு படிக்க வைக்கிற அளவுக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன இழந்தோமோ, எதை நினச்சி நம்ம வருத்தப்பட்டோமோ, எதை நினச்சி நமக்கு ஒரு கவலையும் கஷ்டங்கள் இருந்ததோ அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். ஆணும் பெண்ணு 2 பேரும் ஒற்றுமை சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவு சிறப்பாக தான் இருக்கும். பரவாயில்ல, இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்படுறது நல்லா இருக்குது அப்படின்ற அளவுக்கு நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதேமாரி தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சுயமாக நம்ம தொழில் செய்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொந்த தொழில் எல்லாமே விட்டுட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, நடத்த முடியல. அதேமாரி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு கிணத்துல பட்ட கல் மாதிரி போட்டுட்டு தான் இருக்குமே தவிர லாபத்தை எடுக்க முடியல, எல்லாமே நஷ்டமாக இருக்குது. அதேமாரி கொடுத்த இடத்துல கரெக்டாக வாங்க முடியல, வாங்கின இடத்துல நம்ம கட்டி தான் ஆகணும், நிர்பந்தம், நெருக்கடி. அதேமாரி பார்த்துட்டிங்கன்னா புதிய ஒரு வார்த்தைகளை கேட்குற அளவுக்கு அந்த கோபதாபம் நாம் ஆளக்கூடிய அளவுக்குள்ள வந்தாச்சு. சாமியை கும்பிட முடியல, சாமி கண்ட வெறுப்பாயிருச்சு, சாப்பாட்டு கண்ட விஷமாயிருச்சு, வீட்டு கண்ட ஏதோ ஒரு பார்த்துட்டிங்கன்னா போகாத இடத்து போகாத மாதிரி ஆயிடுச்சு, எங்கேயும் வனவாசம் பிரதேசம் போகலாமா அப்படின்னு நிலைமை தான் நமக்கு வந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கடவுளுக்கே அந்த ஒரு நிலைமை வந்திருக்கு. அதாவது ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது ராமர் வனவாசம் போனதும், அதேமாரி பாண்டவர் நாட்டை இருந்ததும் எல்லாமே ஜென்மத்தில் குரு இருக்கும்போது நடந்தது. அதே நிலைமை நமக்கு வந்திருக்கும் மேசராசி நேயர்களுக்கு. அந்த விதமான கஷ்டங்கள் நிவர்த்தியாகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பூர்த்தி பண்ணக்கூடிய நேரம். அதேமாதிரி இழந்தது இப்போ கிட்டத்தட்ட இதுக்கு நான் இது நாள் வரைக்கும் வரல அப்படி சொல்லும்பொழுது நம்ம ஒரு பேங்கில் போட்ட வச்ச மாதிரி அந்த இப்போ ஒரு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்கள நம்ம கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு, அதேமாரி பார்த்துட்டிங்கன்னா வராக்கடன் கூட சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. புதிய முயற்சிகள் செய்யலாம். தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, வெளிநாடு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர்லேயே ஏதாவது வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எப்பயுமே மேசராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடுவீங்க. பெரிய பதவிகளும் இருப்பாங்க, அதேமாரி சொந்த தொழில் செய்வாங்க. மொத்தத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளை பார்த்து, நம்ம உழைப்பை பார்த்து மற்றவங்களும் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. அந்த மாதிரி நேர்மை இருக்கும், நியாயம் இருக்கும். திருட தெரியாது, ஏமாத்த தெரியாது, அதேமாதிரி குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு தெரியாது. 24 மணி நேரம் நீங்கள் வேலை கொடுத்தா கூட உழைக்கிறது நம்ம தயாராக இருப்போம். ஆனால் இது நாள் வரைக்கும் உழைச்சி என்னமே வீண் போயிடுச்சு. இப்போ அந்த உழைப்பு அப்படி சொல்லும்பொழுது கண்டிப்பாக ஒரு பலன் கொடுக்குது, கை கொடுக்குது. அதனால் இதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த மேசராசி நேயர்களுக்கு அப்படி சொல்லும்பொழுது பார்த்துட்டிங்க அப்படின்னா சுயத்தொழில், அதேமாரி ஒரு கவர்மெண்ட் வேலை இருக்கிறன்னா பதவி உயர்வு இருக்குது. சினிமா சம்மந்தப்பட்ட வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு டைரக்டரோ, இல்லை அப்படின்னா ஒரு நடிகரோ, இல்லை அப்படின்னா நாம் ஏதோ ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு சான்ஸுகள் தேடி வரும் நமக்கு. சின்ன திரையாக இருந்தாலும் பெரிய திரையாக இருந்தாலும். அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நேயர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் மேசராசி நேயர்கள்.
இது என்னடா வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வந்து வாழ்றதை விட வந்து பேசாமல் வந்து எங்கேயாவது போயிட்டு வந்து ஒரு பெட்டி கடை வச்சு பொழைச்சிக்கலாம், ஏதாவது ஒரு கூலி வேலை செஞ்சுக்கலாம், இங்கேருந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியல, உழைப்பு அதிகமாக இருக்குது, அதேமாதிரி வந்து ஊதியம் கம்மியாக இருக்குது, வரத்துக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது, நாம் இங்கே இருக்கிறதுனால வந்து குடும்பத்தை கவனிக்க முடியல, நல்ல ஒரு நல்ல ஒரு விசேஷம் திருவிழா எதுக்குமே வந்து போக முடிய ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலையாயிருச்சு. அப்படியாப்பட்ட நிலைமையில நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா வந்து இத்தனை நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டது சரியான ஒரு பலன் நமக்கு இருக்குது இந்த நேரத்தில். வெளிநாட்டில் திடீர்னு நமக்கு வந்து சம்பளம் மிச்சம் வரும். இல்லை அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு கம்பெனி வந்து இன்டர்வியூ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ரெஸ்யூம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ கூப்பிட்டு நம்ம செலெக்ஷன் பண்ணுவாங்க. தொழில் மாற்றம் நல்லா இருக்குது. இல்லை இங்கே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு, அங்கே செட்டில் ஆன வெளிநாட்டு நேயர்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு அங்கீகாரம், ஒரு கவர்மெண்ட்லேயோ இல்லை அப்படி நீங்கள் செய்கிற தொழில் வகையிலையோ இல்லை அப்படின்னா ஒரு கம்பெனி வகை வழியிலையோ ஒரு அங்கீகாரம் கொடுக்குற அளவுக்கு, ஒரு பதவி உயர்வு கொடுக்குற அளவுக்கு, மெயினாக வந்து நீங்கள் தான் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து நல்ல ஒரு பொறுப்பாக இருக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து நம்மளை வந்து ஒரு கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம், பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் முதல்ல சொன்னேன், மேசராசி நேயர்கள் அப்படி சொல்லும்போது அடுத்து உங்களுக்கு வழிகாட்டுவீங்க, உங்களோட வழி வந்து கரெக்டாக இருக்கும், உங்களை வந்து அடுத்த வழிகாட்டி வந்து இதுக்கு முன்னாடி வந்து உங்களால் அனுபவிச்சவங்க நம்மகிட்ட சரண்டராகி நம்மகிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதேமாரி வந்து கவர்மெண்ட் வேலை, போலீஸாக இருக்கிறது, மிலிட்ரியாக இருக்கிறது, டாக்டராக இருக்கிறது, இன்ஜினியராக இருக்கிறது, அதேமாரி வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு நீதித்துறை, அதேமாரி வந்து காவல்துறை எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்த ஒரு நிலைமையெல்லாம் மாறி இப்போ அப்படியே ஒரு நல்ல மாற்றம் நமக்கு வந்திருக்கு. அதனால் எதற்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. திருமணம் நீண்ட நாளாக வந்து நடக்கலை, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷமாக வந்து நான் நினச்சிட்டு தான் இருக்கிறேன். அந்த பொண்ணு வந்து பதில் சொல்லலை, அந்த பையனை நம்ம பதில் சொல்லலை, இல்லை அப்படின்னா வந்து ஒற்ற உறவினர் வகையில் நமக்கு அதிகமான முறையில் வந்து மன உளைச்சல் கொடுக்குறாங்க, யாருமே வந்து தாழ்ந்து போக மாட்டேங்கிறாங்க, யாரும் ஏற்றுக்கு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேசராசி நேயர்களுக்கு அதுலேயுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா இவங்க வந்து மாறவே மாட்டாங்க. சார் 2 பேரும் சேர்த்தே வச்சிடலாம் அப்படி ஒரு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இப்போ உங்களுக்கு வருது. அதனால் வந்து எதற்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த ஒரு திடீர் திருமணமாக எல்லாருக்கும் சந்தோஷமாக நமக்கு வந்து நடக்கும். அது ஒரு பெரிய விஷயம். காத்துக்கிட்டு இருந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலன் இருக்குது. அது காதல் திருமணமாகட்டும், இல்லை அப்படின்னா அரேஞ்சு மேரேஜ் ஆகட்டும், இல்லை அப்படின்னா மறுமணம் அப்படின்னு வந்து இதெல்லாமே ஒரு நிச்சயிக்கப்பட்ட வகையில் வந்து 4 பேருக்கு கௌரவமாக கண்ணியமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த மேசராசி நேயர்களுக்கு உண்டு. அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லை, நான் போகாத கோயில் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது, கும்பிடாத சாமி கிடையாது, இதனால் வரைக்கும் எனக்கு என்னமே தெரியல வந்து அந்த பாக்கியம். நான் வந்து வரமாவும் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து சாமிகிட்ட கெஞ்சி பார்த்துட்டேன். அதேமாரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து நாம் வந்து என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணியாச்சு. தவமும் இருந்தும் வரமும் இருந்தும் வாய்ப்பு இல்லை. அந்த குழந்தை வரம் அப்படி சொல்லும் பொழுது வந்து அந்த தவத்துக்கு உண்டான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. குரு அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல வந்து குடும்பாதிபதி வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்தில் குதூகலமும் ஒரு சந்தோஷம், அதேமாதிரி திருமணம், வண்டி வாகனம், ஒரு பொன்பொருள், ஒரு நிலம், வீடு, வாசல் இதெல்லாமே அமையக்கூடிய ஒரு யோகமாக தான் இருக்குது. கடனை கட்டிடுவீங்க, கடனுக்கு உண்டான வழிமுறைகள் இருக்குது. விவசாயம், மாடு, கண்ணு இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வாங்குற அளவுக்கு, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் கூட வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டுட்டு வர அளவுக்குள்ள வாய்ப்புகள், புது புது ஐடியாக்கள் நமக்கு வந்து சொந்த பந்தத்துலேயும் இல்லை அனந்த வகையிலையும் நமக்கு கண்டிப்பாக வந்து வரும். அதனால் வந்து எதற்கும் நீங்கள் வந்து கலங்க வேண்டாம். உங்களை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கிற அளவுக்கு நமக்கு இருக்குது. உடம்பு நல்லா இருக்கும், மனசு தெம்பாக இருக்கும். நமக்கு வந்து இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளால ஜெயிக்க முடியும், நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மன தைரியம் நமக்கு வந்துடும், ஒரு துணிச்சல் வந்துடும். அந்த மாதிரி யோகங்கள் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் பொறுத்த வரைக்குமே முக்கியமாக அதாவது வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து வீடு வாசல்லாம் தொளிச்சிட்டு பக்கத்தில் குரு பகவான் கோயிலுக்கு போகிறது உங்களுக்கு இதுக்கு மேலே நிச்சயமாக டைம் இருக்காது, அதான் உண்மை. ஏன்னா வந்து அந்தளவுக்கு நீங்கள் பிஸியாக இருவீங்க. போகாட்டி போனால் கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து அந்த போஜ ரூமில் வந்து அதாவது வந்து மஞ்சளில் ஒரு கோலம் போடுங்க. எந்த சாமியாக இருந்தாலும் பரவாயில்ல, மஞ்சள் ஒரு கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் கும்பிட்டீங்க அப்படின்னா வந்து நிச்சயமாக வந்து இதை விட உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நாளைக்கு நடக்க வேண்டிய காரியம் இன்றைக்கி நடக்கும், அடுத்த மாதம் நடக்க வேண்டிய காரியம் அதாவது அடுத்த வாரத்தில் உங்களுக்கு சீக்கிரமாக எல்லாமே டக்குன்னு வேலை முடிகிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக நடக்கும். இது வந்து பொதுவான விஷயம் மட்டும்தான். எதற்கும் உங்களோட ஜனன ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஜனன ஜாதகம் அப்படி சொல்லும் பொழுது அது அந்த ஜாதகமும் அந்த உங்களோட தலையெழுத்து 2 ஒன்று தான். ஏன்னா வந்து நமக்கு என்ன திசை புத்தி தெரியல, நமக்கு என்ன லக்னம் தெரியல, மேசராசி மட்டும் பொதுவான விஷயம் நான் பேசிகிட்டு இருக்கேன். எதற்கும் என்னோட நம்பர் கீழே இருக்குது. குறைந்த கட்டணத்தில் உங்களோட எதிர்காலத்தையும் உங்களோட வாழ்க்கையும்
துல்லியமாக தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு ஜாதகம் பார்த்தா குடும்பத்துக்கு அனைத்துமே வந்து நம்ம சொல்லிடலாம். அந்த மாதிரி வந்து எல்லா பலாபலனும் சொல்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த சேனலை முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமைத்தி ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.